நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு தங்கம் தரும் மாமரம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்பனாவோட அப்பா மாந்தோப்பு வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க தோப்பை நிர்வாகம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது மாம்பூவெல்லாம் நிறையா பூக்காது, மாங்காயெல்லாம் நிறையா காய்க்காது, மாம்பழங்களே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அந்த மாம்பழங்களையும் அணில், கிளி, காகம், குருவின்னு இப்படிப்பட்ட உயிரிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். கல்பனாவோட அப்பா அவங்களோட மாந்தோப்புக்கு வந்து பார்க்கும் பொழுது மரத்துல எதுவுமே இருக்காது. என்ன இந்த மாந்தோப்பு, நாம இந்த மாந்தோப்பை வச்சு பெரிய ஆளாயிடலான்னு பார்த்தா இந்த தோப்பை வச்சிருந்து நான் நஷ்டமானது தான் மிச்சம். தோப்பா இருக்கிறது தான் இருக்குது, காயும் போட மாட்டேங்குது, பழங்களும் வர மாட்டேங்குது. என்னத்த சொல்றது? இதுக்கப்புறம் இந்த மரங்கள் எதுக்குமே நான் தண்ணி ஊற்ற போகிறதும் கிடையாது, பராமரிக்கவே மாட்டேன். என்னோட பொண்ணு பிறந்திருக்கும் போது அந்த சந்தோஷத்தில் எல்லா மாங்கொட்டைகளையுமே நெட்டி வச்சேன். அதுலேருந்து வந்தவங்க தான் நீங்கள் எல்லாருமே. ஆனால் நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? என்னோட பொண்ணுக்கு இப்போது கல்யாண வயசே வந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் நான் தண்ணி ஊற்றி வளர்த்ததுக்கு என்னோட பொண்ணுக்கு நகை நட்டு சேர்த்துருக்கெல்லாம் இடம் வாங்கி போட்டிருக்கலாம். உங்களை தெரியாதனமாக வளர்த்துட்டேன். தேவையா எனக்கு இதெல்லாம்? என்ன பண்ணுறது? இதுக்கு மேலேயும் நான் இங்கே போராடுறதா இல்லை. என் பொண்ணை கரை சேர்க்கணும்னா நான் வேறு வேலைக்கு போனால் மட்டும்தான் உண்டு. இனிமேலும் நான் உங்களையே நம்பிட்டு இருந்தேன்னா நான் தான் முட்டாளு. தண்ணி கூட இனிமேல் பாய்ச்சக்கூடாது. இனிமேல் இந்த தோப்புக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு கோபத்தில் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட கல்பனாவோட மனைவியும் கல்பனாவும், என்னங்க நீங்கள் இப்படி கோபத்தில் வந்திருக்கிறீங்களே, அது என்ன பண்ணும்? நம்ம அதுக்கு அன்பை கொடுக்கணும். அப்போதான் அது நமக்கு நன்மையை தரும். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி கோபத்தில் வந்தீங்கன்னா அது எப்படி நமக்கு பயன் தரும்? நமக்கு அது பயன் தருன்றதுக்காக நாம் வளர்க்கக்கூடாதுங்க. மனசார சந்தோஷத்தில் நம்மளோட முழு அன்பை காமிக்கணும். அப்போதான் அந்த மாமரங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க. நமக்கும் நிறையா நல்ல விஷயம் நடக்கும். அதை விட்டுட்டு சின்ன பிள்ளைத்தனமாக இப்படி மரங்க கிட்ட சண்டை போட்டுட்டு கோபிச்சுட்டு வந்துருக்குறீங்களே, இதெல்லாம் சரியா? நியாயமாங்க? இப்போவே போய் அந்த மரங்கள் கிட்ட போய் மன்னிப்பை கேட்டுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வாங்க, மரங்கள் எல்லாம் மன்னிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க அவங்க மனைவி. அதுக்கு கல்பனாவோட அப்பா ராமசாமி, அட நீ வேற, எனக்கு இருக்கிற கோபத்தில் அந்த மரங்களை நான் சும்மா விட்டுட்டு வந்திருக்கிறேன். அதை விட்டுட்டு நீ இப்போ மறுபடியும் அந்த மரங்களுக்கு தண்ணி பாய்ச்சி சொன்னான்னு வச்சுக்கோ, எனக்கு இருக்கிற கோபத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நான் அந்த தோப்புக்கு போக போகிறது கிடையாது. என்னை கட்டாயப்படுத்தாதம்மா. கொஞ்சம் கூட எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. இது வரைக்கும் அதுலேருந்து ஒரு துளி கூட லாபம் கிடைச்சதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி திரும்ப அந்த தோப்புக்கு போக தோணும்? முடியவே முடியாது. நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்லையே அந்த தோப்பை நான் வேறு யாருக்காச்சும் விற்பனை செய்ய போகிறேன். அதுக்கான வேலையை பார்க்க போகிறேன் பாரு. அதுக்கப்புறமா தான் எனக்கு நிம்மதியே வரும். அந்த நிலத்தை விற்பனை செஞ்சாவாச்சும் நிறைய காசு கிடைக்குமே, அதுலையாச்சும் என்னோட பொண்ணுக்கு நிறையா நகை, பணம் எல்லாமே கிடைக்கும். அவளுக்கும் காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது தானே. அது மட்டும்தான் இன்னும் மிச்சம் இருக்குது. அதை செஞ்சுட்டோன்னா ரொம்ப திருப்தியாக நிம்மதியாக இருக்கும். அதுக்கான வழியை பாரு. தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. போமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை, நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களோட மனைவியும், உங்களை என்னால் இதுக்கப்புறம் திருத்த முடியாது. நான் என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன கேட்குறதுன்னு இருக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி சரி, சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு சாப்பாடை பரிமாறுறாங்க. எனக்கு ஒன்றும் சாப்பாடே தேவையில்ல. நீ எதுக்கு தான் இப்படி கோபப்படுறியோ தெரியல. அந்த மரங்களா உனக்கு சந்தோஷத்தை தருது? நான் தானே உனக்கு காசு பணம்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து தரேன். ஏன் தான் இப்படி பண்ணுறியோ தெரியல. நான் அந்த மாந்தோப்பை விற்பனை செய்கிறேன், அப்போதான் எல்லாம் சரி வரும் அப்படின்ட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க போகிறேன்ட்டு புறப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கல்பனாவும் அவங்க அம்மாவும் பேசிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. கொஞ்சம் கூட நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த மரங்கள் என்ன பண்ணுச்சு? ச்சே, எதையும் கேட்க மாட்டாங்க. அது எப்படியும் பாரேன் விற்பனையே ஆகாது. அவங்க போயிட்டு திரும்பவும் சும்மா தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா.
ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது தான் சரி. நம்ம மாந்தோப்பு என்னம்மா பண்ணுச்சு? அப்பா கோபத்தில் எதையாச்சும் சொல்லுவாங்கம்மா. அதெல்லாம் விற்பனை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மனசும் போகாது. ஏன்னா இத்தனை வருஷமா தினம் தினம் ஆசை ஆசையாக அந்த மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனாங்கல்ல. அப்போ எப்படி இப்போ திடீர்னு அதை விற்பனை செய்யணும்னு மனசு வரும்? ஏதோ கோபத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சும்மா திரும்பி வந்துடுவாங்கம்மா அப்படிங்கிறாங்க. இப்படியே பேசிகிட்டு இருக்கவும் சாயங்காலம் ஆயிடுச்சு. கோபத்தில் போன கல்பனாவோட அப்பா முகத்தில் அவ்வளோ சிரிப்போட வீட்டுக்கு வந்துட்டாங்க. கல்பனாவும், அம்மா அம்மா அப்பா வந்துட்டாங்க பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கிறாங்க பாருங்க. நம்மளோட தோப்புக்கு தான் போயிட்டு வந்திருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ முகமலர்ச்சியோடு வந்திருக்கிறாங்கம்மா. அது என்ன சந்தோஷமான விஷயம்னு நீங்களே கேளுங்கம்மா அப்படிங்கிறாங்க. உங்கள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. என்ன விஷயம், என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு கல்பனாவோட அப்பா சொல்கிறாங்க, நான் தான் மதியானமே சொல்லிட்டு போனேன்ல, விஷயத்தை கேட்டுட்டும் மறுபடியும் என்ன ஏதுன்னு கேட்குறீங்களே. அதுதான் நல்லபடியாக முடிஞ்சுது. என்னோட நண்பனே வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். இன்னும் 2 மாதத்தில் நம்மளோட தோப்பு வேற ஒருத்தவங்களுக்கு போக போகுது. அதாவது என்னோட நண்பனுக்கு தான், அவனே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் என்ன, நல்ல விலைக்கும் போகுது. எந்த வருத்தமும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த மனசோட போனனோ அதை விட பல மடங்கு சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நான் நினச்ச மாதிரி போனேன், நினச்சது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமாக அந்த தோப்பை விற்றுட்டு அதில் நமக்கு நிறையா லாபம் கிடைக்க போகுது. காசு மழை தான் கொட்டும். நம்ம பொண்ணுக்கு நிறையா தங்கமெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே கல்பனாவும் கல்பனாவோட மனைவியோட முகமும் அப்படியே சோகமாகிடுச்சு. என்னம்மா நீங்கள், அப்பா ஏதோ மனசெல்லாம் மாறி இருப்பாங்க, நம்ம தோப்புக்கு தான் போயிட்டு வந்திருப்பாங்க, அதான் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நீங்களும் நினச்சிங்க, நானும் நினச்சேன். ஆனால் நம்ம 2 பேர் நினச்சதும் தப்பாக போயிடுச்சு. சே, என்னம்மா இந்த அப்பா இப்படி பண்ணுறாங்க? ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ? சரிம்மா, இன்னும் நான் நம்ம வீட்டிலே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மனசு இன்னும் பாரமாக இருக்கும். நான் நம்ம தோப்புக்கு போயிட்டு வரேன், அப்போதான் நான் சரியாவேன் அப்படின்ட்டு அந்த கல்பனா அவங்களோட தோப்புக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களோட தோப்புக்கு வந்ததுமே அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்குது. மாமரத்தோட வாசனை அவங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒவ்வொரு மரமும் அவ்வளோ அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. இலையெல்லாம் பச்சை பசேர்னு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் பூக்கள் எல்லாம் பூக்கும் போல இருக்குது. அவ்வளவு செழுமையாக இருக்குது. ஆனால் எல்லா மரமும் தலையை குனிஞ்சுக்கிட்டு ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த கல்பனா அவங்களோட தோப்பில் இருக்கிற குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து மரங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுறாங்க. உடனே கொஞ்ச நேரத்திலேயே மரமெல்லாம் நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்று வீச ஆரம்பிக்குது. புத்துணர்ச்சியான மாதிரி சலசலன்னு சத்தமெல்லாம் கேட்குது. இதை கேட்டோனையும் தான் கல்பனாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமே வந்தது. உடனே அந்த மரங்கள் கிட்ட பேச தொடங்குறாங்க. மரங்களே, நீங்கள் எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பிறந்த புதுசில் தான் நீங்களும் பிறந்தீங்க. அதனால் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம்தான். நீங்கள் எல்லாரும் என்னோட தம்பி தங்கச்சிங்க தான். நம்ம அப்பா உங்கள் மேலே கொஞ்சம் கோபத்தில் இருக்கிறாங்க. சீக்கிரமாக சரியாயிடுவாங்க. ஆனால் அம்மாவுக்கு உங்களை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஆனால் அம்மாவுக்கு உங்களை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அப்பா உங்களை குறை சொல்லும் பொழுது அம்மாவுக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? என்னை விட அதிகமாக அம்மாவுக்கு தான் கோபம் வருது. இப்போ உங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா உடனே அழுதுருவாங்க. அதனால தான் அம்மா தோப்புக்கே வரலை. அப்பா இன்னும் கொஞ்ச நாளில் சரியாயிடுவாங்க. அப்பாவுக்காக நான் உங்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு மன்னிப்பும் கேட்குறாங்க. உடனே கல்பனா இப்படியெல்லாம் பேசின உடனே மரங்கள் எல்லாம் மறுபடியும் ஜில்லு ஜில்லுன்னு சலசலன்னு சத்தம் கொடுத்துக்கிட்டே காற்று வீசுகிறாங்க. உடனே கல்பனாவுக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ, நீங்கள் அப்பாவை மன்னிச்சிட்டீங்க, நான் பேசுகிறது உங்களுக்கு சந்தோஷத்தை தருது, அம்மா அவங்க மேலே பாசமாக இருக்கிறாங்கன்னு கேட்கவும் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல? உண்மையாக தான். அம்மாவையும் அப்பாவையும் நான் கூட்டிகிட்டு வரேன். சீக்கிரமாகவே அதெல்லாம் நடக்கும்.
நான் தினமும் உங்களை வந்து வந்து பார்ப்பேன், தண்ணீரெல்லாம் கொடுப்பேன், உங்கள்கிட்ட பேசிட்டு போவேன், நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். சரி நான் நேரமாச்சு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாளும் அவங்களோட தோப்புக்கு வராங்க. மரங்கள் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க, தண்ணீர் பாய்ச்சுறாங்க, மரத்துக்கு கீழேயே உட்காந்துக்கிட்டு நல்லா காற்று வாங்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப இனிமையாக இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படியே தினமும் போயிட்டே இருந்தது. தோப்புல உள்ள மாமரங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்ன மாதிரி தலையெல்லாம் குனிஞ்சிட்டு இல்லாம ரொம்ப புத்துணர்ச்சியா சந்தோஷமா இருக்கிறாங்க. அதே சந்தோஷத்திலேயே மாமரத்துல பூக்கள் எல்லாம் பூக்குது. மாம்பூக்கள் எல்லாமே மாங்காய்களா மாறுது. மாங்காய்கள் எல்லாமே மாம்பழங்களா மாறுது. கல்பனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாம்பூக்கள் எல்லாம் பூத்துச்சு, மாங்காய்கள்லாம் ஆணுச்சு, இப்போ மாம்பழங்களாவே பழுக்க தொடங்கிடுச்சே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதையெல்லாம் நம்ம அப்பா பார்த்தாங்கன்னா இப்பவே மனசு மாறிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட அப்பா சொன்ன நாளும் வந்துருச்சு. அன்னைக்கு கல்பனா வழக்கம் போல அவங்களோட மாந்தோப்புக்கு வந்து தண்ணீரெல்லாம் பாய்ச்சிட்டு மரங்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த எல்லா மரங்களுமே பேச தொடங்கிருச்சுங்க. அப்படியே மாம்பழங்கள் தங்க மாம்பழங்கள்லாம் மாறிட்டு இந்த கல்பனாவோட கையில வந்து விழுந்துருச்சு. கல்பனாவும் என்னது இது நம்ம கையில வந்து விழுந்தது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நல்லா பல பலன்னு மினு மினுன்னு தங்கத்தால ஆன மாம்பழம் கண்ணெல்லாம் கூசுது. அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு. கல்பனாவால் நம்பவே முடியல இது தங்க மாம்பழமான்னு. திகைச்சு போய் பார்க்குறாங்க. என்னது இது தங்க மாம்பழமா? அது எப்படி, இது உண்மைதானா அப்படின்ட்டு அவங்களையே தனக்குத்தானே கிள்ளி பார்க்குறாங்க. அவங்களுக்கு கிள்ளின உடனே வலிக்குது. அடக்கடவுளே, இதையெல்லாம் உண்மைதான். நம்ம மாந்தோப்புல தான் நான் இருக்கிறேன். நம்ம தோப்புல உள்ள மாமரங்கள்ல தங்க மாம்பழங்களா? எப்படின்னு என்னால் நம்பவே முடியல. இது எல்லாமே ஒரு அதிசயமான நிகழ்வாக இருக்குதே அப்படின்ட்டு மரங்களை பார்த்து, என்ன நடக்குது மரங்களே, எனக்கு ஒன்றுமே புரியலை, கொஞ்சம் நீங்களே தெளிவாக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. மரங்களும் பேச தொடங்குறாங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் எங்கள் மேலே எவ்வளவு அக்கறையாக பேசுனீங்க, பாசமாக நடந்துக்கிட்டீங்க. ஆனால் நாங்கள் சும்மாவே இருக்கிறதா? எங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது தரணும்னு ஆசையாக இருந்தது. அதுலேயும் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம்னு நீங்கள் நினச்சி ஒரே குடும்பமாக எங்களை பார்த்துட்டு வந்தீங்கல்ல. அப்போது என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு நாங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தால் எப்படி? எங்களோட அக்கா தானே நீங்கள், எங்களோட அக்கா தானே நீங்கள். அப்போது நாங்கள் உங்களை பார்த்துட்டு சும்மாவேவா இருக்கிறது? நாங்கள் உங்களுக்குன்னு எதுவும் செய்யாமலா இருப்போம்? அதனால தான் இது எல்லாமே உங்களுக்கான பரிசு. இந்த தங்க மாம்பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு அம்மா அப்பா கிட்ட கொண்டு போங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் யார் கைக்கு போனாலும் பரவாயில்ல, அப்பாவோட ஆசைப்படியே நாங்கள் வேற யார் கைக்கோ போய்க்கிறோம். ஆனால் அப்பா இதையெல்லாம் பார்த்தோன்னையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்கள் மேலே உள்ள கோபமெல்லாம் தேர்ந்துடும். உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்கல்ல, செல்வங்கள் எல்லாம் எங்களால் இல்லாமல் போச்சுன்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்போ செல்வங்கள் நிறையா இருக்குது, தங்கமாக நிறைஞ்சிருக்குல்ல. அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல பையனோட சீக்கிரமாக திருமணம் ஆகிடும் அப்படின்ட்டு எல்லா மரங்களும் வாழ்த்துறாங்க. அதை கேட்ட கல்பனாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அழுக தொடங்கிட்டாங்க. அக்கா அக்கா அழுவாதீங்கக்கா, நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட தானே இருக்கிறோம், அப்போ எதுக்கு நீங்கள் அழுவுறீங்க? அழுகாதீங்கக்கா, இதை எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போங்க, சந்தோஷமாக போங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்பனாவும் அவங்களோட மாந்தோப்பில் உள்ள எல்லா மாமரங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே, அம்மா அப்பா இங்கே வாங்க, இங்கே வாங்க சீக்கிரமா, நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னு பாருங்க, இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசு மாறிடும் அப்படின்ட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க கல்பனா. அதை கேட்டோன்னையும் கல்பனாவோட அப்பாவுக்கு கண்ணீரே வந்துருச்சு. இத்தனை நாட்களாக நம்ம தோப்பில் உள்ள எல்லா மரங்களையும் நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கிறேன்ல. நான் செஞ்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய தவறுகள். இதுக்கப்புறமும் நான் இது மாதிரியான தவறை செய்யவே மாட்டேன்.
இப்போவே நான் இந்த பணத்தெல்லாம் என்னோட நண்பன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளோட மாந்தோப்பை விற்கலைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வரேன். நம்ம எல்லாரும் நம்மளோட தோப்புக்கு போகிறோம். நானே எல்லா மரங்கள்கிட்டையும் தனித்தனியாக மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாரும் அவங்களோட தோப்புக்கும் போயிட்டாங்க. கல்பனாவோட அப்பாவும் அந்த எல்லா மரங்கள்கிட்டையும் தனித்தனியாக மன்னிப்பும் கேட்குறாங்க. மரங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மரங்களுக்கெல்லாம் தண்ணீரும் பாய்ச்சுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நண்பனோட பையனையே கல்பனாவுக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கல்பனாவோட அப்பா கல்பனாவுக்கே அந்த மாந்தோப்பை எழுதி வச்சிடுறாங்க. கல்பனாவும் அவங்களோட கணவனும் ரொம்ப சந்தோஷமாக அந்த மாந்தோப்பை கவனிச்சிட்டு வராங்க. அந்த தோப்பை பார்க்கும் பொழுதே கண்குள்ளா காட்சியாக இருக்குது. அவங்க மாந்தோப்பில் நிறைய மாம்பூக்கள் பூக்குது, மாங்காய்கள் காய்க்குது, மாம்பழங்கள் பழுக்குது. அணில், கிளி, குயில், குருவி, காகம்னு சின்ன சின்ன பூச்சிகள் வரைக்கும் எல்லாமே அந்த மரத்தில் தங்க தொடங்கிட்டாங்க. பழங்கள் எல்லாம் ருசித்து சாப்பிட்றாங்க. விற்பனைக்கும் நிறையா லாபம் கிடைக்குது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கண்குள்ளா காட்சியாக இருக்குது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளால் பலருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நமக்கு மற்றவங்களால நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. நாம் செய்கிற வேலை நமக்கு சந்தோஷத்தை தரணும், அதில் முழு மனசோடு செய்யணும். அதை விட இந்த உலகத்தில் வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது. ஒவ்வொரு உயிர்களையும் மதிக்க கற்றுக்கணும், அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும். அன்பை கொடுத்தா கண்டிப்பாக அன்பு தான் திரும்பி வரும். அதனால் அன்பை கொடுங்க, அன்பை பெறுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.